வேலூர் அருகே மின் மயானத்தில் உடலை எரிக்காமலேயே அஸ்தி வழங்கப்படுவதாக குற்றச்சாட்டு எழுந்துள்ள நிலையில் அது தொடர்பான முழு விவரங்களோடு இணைகிறார் நமது செய்தியாளர் பிரபாகரன். வணக்கம் பிரபாகரன். தற்போது இந்த மின் மயானத்தின் மீது பொதுமக்கள் என்னென்ன குற்றச்சாட்டுகளை முன்வைக்கிறார்கள்? முழு விவரங்கள். வேலூர் மாநகராட்சி அம்மனாங்குட்டை பகுதியில் இறந்தவர்களோட உடலை எரிக்கிறதுக்காக மின் தகன மேடை இருக்குது. இந்த மின் தகன மேடை பொறுத்த வரைக்கும் இறந்தவர்களோட உடலை எரிக்காமல் வேறொருவரோட அஸ்தி கொடுக்கப்படுவதாகவும் உடல் எரிக்கப்படாமல் சட்டவிரோத செயல்களுக்கு பயன்படுத்தப்படுவதாகவும் குற்றச்சாட்டு எழுந்திருக்கு. இந்த பகுதியைச் சேர்ந்த ஒருத்தர் நம்மகிட்ட இருக்காரு. சார் வணக்கம், உங்கள் பேர் என்ன? இந்த சம்பவம் எப்படி உங்களுக்கு தெரிய வரும்? என்ன நடந்தது சார்? நேற்று ஒரு 4 மணி போல் நாங்கள் எங்கள் பாட்டி ஒருத்தர் இறந்துட்டாங்க சூளமேட்டில். அவங்கள எடுத்துகிட்டு வந்தோம். எங்களுக்கு முன்னாடியே இங்கே வேலூர் கோலக்கார தெருவிலேருந்து ஒரு 36-37 வயசு ஒரு பெண்மணி எடுத்துன்னு எரிக்கலான்னு எடுத்துன்னு எங்களுக்கு முன்னாடி அவங்க போயிட்டாங்க. நாங்கள் வெளியே வச்சு பூஜை பண்ணின்னு இருந்தோம், அந்த சாங்கியம் பண்ணின்னு இருந்தோம். அவங்கள எரிச்சிட்டு உள்ளே எடுத்துன்னு போயிட்டாங்க. இவங்க வெளியே கை காலெலாம் வாஷ் பண்ணுகிறாங்க. அந்த எரிக்கிற புகையில் புகை போல் உள்ளே டெட் பாடி எரியலைன்னு சொல்லிட்டு அவங்க பிரச்சனை பண்ணி உள்ளே அலோவ் பண்ணல, ஷொட்டரை இழுத்து மூடிட்டாங்க. அவங்க ஃபோர்ஸ் பண்ணி உள்ளே போய் பார்த்தபோது அந்த ட்ரேயில் எரியவே இல்லை டெட் பாடி. உள்ளே ஏதோ ஒரு ரூமில் வச்சுட்டு இருந்தாங்க. அப்புறம் அதை எடுத்து வெளியே வச்சுருந்தாங்க. உள்ளே அந்த டெட் பாடியே எரியலை. அதுக்கப்புறம் அவங்க வாக்குவாதம் உண்டானவுடனே அதுக்கப்புறமா அவங்க பெரிய பிரச்சனையானவுடனே அதுக்கப்புறமா தான் நாங்கள் எங்களால் முடியாததுனால நாங்கள் ஒரு 6 மணிக்கு மேலே எடுத்துகிட்டு இங்கே தான் எடுத்துகிட்டு புதைச்சிட்டோம். அதுக்கப்புறம் உள்ளே பார்த்தா கலசத்தில் நிறைய பேர் சாம்பல் எல்லாம் போட்டு வச்சுருக்கிறாங்க. நாங்கள் ஒரு நம்பிக்கையில் இந்த சாம்பல் அஸ்தி எடுத்துன்னு போய் ராமேஸ்வரத்தில் கரைக்கலாம் தான் நாங்கள் இங்கே எரிக்கிறோம். யாருடைய அஸ்தி தராங்க, யாருக்கு தராங்கன்னே தெரில. இப்போ நாளைக்கு காலையில் 1 மணி நேரத்தில் நாங்கள் உங்களுக்கு சாம்பல் ஆகிடும், நாளைக்கு காலையில் அஸ்தி வாங்கிங்கன்றாங்க. இப்போ யார் அஸ்தி தருவாங்கன்னே தெரியல. எரிக்காத இவங்க ரூமில் வச்சு என்ன பண்ணுறாங்கன்னு எங்களுக்கு தெரில. அதனால் நாங்கள் பயந்து எரிக்கவே வேணாம், நாங்கள் எடுத்துன்னு 6 மணிக்காக புதைச்சிட்டு நாங்கள் அதுக்கப்புறமா கிளம்பிட்டோம். அதுக்கப்புறம் என்கொயரி எல்லாம் பண்ணின்னு இருந்தாங்க. எனக்கு இது இப்போ தமிழ்நாடு ஃபுல்லாகவே இந்த மாதிரி தான் பண்ணுறாங்களா, இல்லை இங்கே இந்த மாதிரி எவ்வளோ நாளாக பண்ணுறாங்க? இது எங்கள் ஒரு நம்பிக்கையாக இருக்குது. அஸ்தியை கரைச்சா அவங்க மோட்சத்துக்கு போவாங்கன்னு ஒரு நம்பிக்கை இருக்குது. நாங்கள் வேறு ஒருத்தர் அஸ்தியை எடுத்துன்னு நாங்கள் கரைச்சி யாரை மோட்சத்துக்கு அனுப்புகிறோன்னு எங்களுக்கும் தெரில. எங்களுக்கு இது மேலே ஒரு நம்பிக்கை இல்லாததுனால அதுக்கு சம்மந்தப்பட்ட அதிகாரிகளும் அது மேலே ஒரு நடவடிக்கை எடுத்து மேலும் இந்த மாதிரி நடக்காத இருக்கிறதுக்கு அவங்க தான் ஹெல்ப் பண்ணணும். அதாவது நேற்றைய தினம் இந்த எரிவாயு தகன மேடையில் பார்க்கும்போது கலசங்களில் நிறைய பேரோட சாம்பல் இருந்ததாக சொல்கிறாங்க. மேலும் யாருடைய சாம்பலை யாருக்கு கொடுக்குறாங்க அப்படிங்கிறதே கேள்விக்குறியாக இருக்கதாகவும் தங்களோட நம்பிக்கையில் விளையாடுவதாகவும் இந்த பகுதி மக்கள் குற்றச்சாட்டு முன்வைத்திருக்கிறாங்க. மேலும் இது எவ்வளோ நாளாக நடக்குது, இந்த ஒப்பந்ததாரர் இது போல் செய்கிறதுக்கான காரணம் என்ன அப்படிங்கிறதையும் மாநகராட்சி ஏற்கனவே விசாரணை நடத்தி வந்துட்டு இருக்கதா சொல்கிறாங்க. சம்மந்தப்பட்ட ஒப்பந்ததாரரையும் கூட்டிகிட்டு இந்த மின் தகன மேடையில் ஆய்வு செய்ய இருப்பதாகவும் மாநகராட்சி அதிகாரிகள் நம்மகிட்ட தகவல் சொல்லியிருக்காங்க. மேலும் இந்த விவகாரத்தில் உரிய நடவடிக்கை எடுத்து மக்களின் நம்பிக்கையின் மீது உறுதி சேர்க்கணும் அப்படிங்கிறது தான் இந்த பகுதி மக்களுடைய கோரிக்கையா இருக்கு. உங்கள் முழு கள விவரங்களுக்கு நன்றி பிரபாகரன். தந்தி டிவியை உங்கள் கேபிள் டிவி ஆபரேட்டரிடம் இலவசமாக கேட்டு பெறுங்கள்.